வணக்கம். குரு பகவான் பயிற்சி ஆக போறாரு. 1/6/2026 அன்று இரவு 1:50 பயிற்சி ஆகிறாரு. அதாவது 2ஆம் தேதி விடிய காலை 1:50 பயிற்சி ஆகிறாரு. தனுசு ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாரு. கடகத்துல உச்ச வீட்டுல ஒரு வருட காலகட்டங்கள் அங்க இருப்பாரு. தனுசுக்கு அது எட்டாம் ஸ்தானம். 8ஆம் ஸ்தானத்துல உச்சமா இருக்க போறாரு. இதுல அதிச்சாரம் இருக்குது. 31/10/2026 அன்று அதிச்சாரமா சிம்மத்துக்கு போயிடுவார். அப்ப பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். அதுக்கப்புறம் 24/1/2026 அன்று வக்ரமா மீண்டும் கடகத்துக்கு வருவார். அதனால அந்த அதிச்சாரமா இருக்கிற காலகட்டங்கள் மட்டும் பலன்கள் மாறுபடும். தனுசு பொறுத்தவரைக்கும் 8ஆம் வீட்டுல உச்சம். அதாவது 8ஆம் வீடுங்கிறது திடீர்னு ஒரு வரவையும் சொல்லக்கூடிய இடம், இழப்பீடுல சொல்லக்கூடிய இடம் தான். பணம் பொருளாதாரத்துல ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த உச்சம் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு விதிவிலக்கு இருக்கு. அதனால தேவைகள் கேட்ப பணங்கள் வந்துடும். அந்த இழப்பீடுகளும் சரியான ஒரு பெரிய இழப்பீடுகள் இல்லாம ஒரு சின்ன இழப்பீடுகள போகும். அதே மாதிரி திடீர் பண வரவுகள் உண்டு. அதே மாதிரி இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட பணங்கள் எல்லாம் இந்த மாதிரி நேரங்கள்ல வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதே மாதிரி குருனுடைய பார்வை பாத்தீங்கன்னா 12ஆம் ஸ்தானத்தை பாக்குறாரு, 2ஆம் ஸ்தானத்தை பாக்குறாரு, 4ஆம் ஸ்தானத்தை பாக்குறாரு. அதனால அயனசயன சுகத்தை பாக்குறதுனால விரயங்கள் சுப விரயங்களா ஆகும். அதே போல அலைச்சல்கள் கொஞ்சம் குறையும். வேலையோ தொழிலோ இருக்கிற அலைச்சல்கள் கொஞ்சம் குறையும். வெளிநாட்டு பயணங்கள் பாத்தீங்கன்னா உண்டு. பயணம் மூலமா நல்ல வருமானங்களும் பாத்தீங்கன்னா வரும். 2ஆம் வீடு பாக்குறதுனால வருமானங்கள் சீரா வந்துட்டு இருக்கும். செலவன்கள் சுபவிரயங்கள் நிறைய வரும். சேமிப்பை எடுத்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்யற மாதிரி வரும். திருமண வாய்ப்பு உள்ளவங்களுக்கு எல்லாம் திருமணங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். 4ஆம் வீட்டை பாக்குறதுனால வீடு மனை வாகனங்கள் ஆல்ட்ரேஷன் நடக்கக்கூடிய காலகட்டம், அதுக்கு தேவையான கடன்கள் வரக்கூடிய காலகட்டமா இருக்கும். அந்த வேலை சம்பந்தப்பட்டதெல்லாம் பெண்டிங் இருந்தாலும் கூட நல்லபடியா முடிஞ்சிடும். தாயாருடைய உடல்நிலை சரியாகும். உறவுகள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இப்ப சுமூகமா போகிற அளவுக்கு இருக்கும். சண்டை சச்சரவுகள் வராது. நண்பர்களுடைய ஒத்துழைப்பு, அதே போல உறவுகளுடைய ஒத்துழைப்பு, தொழில கூட்டாளி ஒத்துழைப்பு கிடைக்கும். கல்வியில ஒரு உயர்வு உண்டு. உயர்கல்வி யோகம் இருக்குது. கல்வியில விருது வாங்குற அளவுக்கு பாத்தீங்கன்னா செய்யும். போராட்டம் இருந்தாலும் கூட தனுசுக்கு நிறைய விஷயங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை பாத்தீங்கன்னா உண்டு போகும். நிறைய பிரச்சனைகளும் முடிவு கொண்டு வரும். கொடுக்கல் வாங்கல் இருக்கிற பிரச்சனைகளும் பாத்தீங்கன்னா சுமூகமா வரும்.